இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பயங்கரமான கொளுத்துற வெயில்ல ஒரு பெரிய கியூல நீங்க பல மணி நேரமா காத்து நிக்கிறீங்க. எலெக்ஷன் டைம்ல நிக்கிற மாதிரி. ஆமா, அதேதான். உங்க விரல்ல அந்த அழியாத மை வைக்கிறாங்க. நீங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட உங்க தொகுதிக்காக இவர் உழைப்பார்னு ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுறீங்க. கண்டிப்பா. அந்த நம்பிக்கை தான் ஜனநாயகத்தோட அடிப்படையே. கரெக்ட். உங்க ஓட்டால அவர் ஒரு எம்எல்ஏவாவோ இல்ல எம்பியாவோ ஜெயிச்சிடுறாரு. நீங்க செமையா கொண்டாடுறீங்க. ஆனா ஜெயிச்ச சில மாசத்திலேயே எந்த கட்சியை எதிர்த்து அவர் ஓட்டு கேட்டாரோ அதே கட்சிக்கு பணத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிக்காகவோ அவர் திடீர்னு தாவிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கடுமையான கோவமும் ஏமாற்றமும் வரும். அது ரொம்ப இயல்பான விஷயம். மாத்தின கட்சி தாவல் தடை சட்டம், அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தி முழுசா அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஏன்னா ஒரு வாக்காளர் தன்னோட தேவைக்காக ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனா அவர் சட்டசபைக்கு போனதும் தன்னை ஒரு விற்பனை பொருளா மாத்திக்கிட்டா அது மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம். கண்டிப்பாங்க. ஆனா இந்த சட்டம் உண்மையிலேயே வேலை செய்தா இல்ல இதுல இருக்கிற ஓட்டைகள் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு காலத்துல மக்கள் பிரதிநிதிகள் கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லையா? ஆரம்ப காலத்துல அப்படி ஒரு கடுமையான சட்டம் இல்லைங்கிறது தான் உண்மை. அதாவது நீங்க 1960கள் இல்ல 70களோட அரசியல் வரலாற்றை பாத்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான கலவரமான காலகட்டம். ஓ, அப்படியா? அப்போலாம் சட்டம் கிடையாதா? கிடையாது. எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எந்த தயக்கமும் இல்லாம இன்னைக்கு காலையில ஒரு கட்சி, சாயங்காலம் ஒரு கட்சின்னு பணத்துக்காக தாவிக்கிட்டே இருப்பாங்க. நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா இது ஆயாராம் கயாராம் கலாச்சாரம்னு ரொம்ப கேலியா சொல்லுவாங்க. ஆயாராம் கயாராம். ஓகே, அது கேட்டாலே இவ்வளவு மோசமா இருந்திருக்குன்னு புரியுது. ஆமா, ஒரு கட்டத்துல இது ஜனநாயகத்தையே ஒரு கேலி கூத்தா மாத்திருச்சு. இதை இப்படியே விட்டா மக்கள் சிஸ்டம் மேலேயே நம்பிக்கை இழந்துருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு 1985ஆம் வருஷம் ஒரு பெரிய முடிவெடுத்தாங்க. 1985ல தான் அந்த சட்டம் வருதா? கரெக்ட. இந்திய அரசியலமைப்புல 52வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து 10வது அட்டவணை, அதாவது 10th ஷெட்யூல்னு ஒன்ன புதுசா சேர்த்தாங்க. இதிலிருந்து தான் கட்சி தாவல் தடை சட்டம் அதிகாரப்பூர்வமா பிறக்குது. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல எனக்கு ஒரு அடிப்படையான கேள்வி வருது. இப்போ ஒரு எம்எல்ஏ தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை மாத்திக்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? நீங்க கேக்குறது மேலோட்டமா பார்க்கும்போது நியாயமா தோணலாம். ஏன்னா ஜனநாயகத்துல யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் மாறலாங்கிற சுதந்திரம் இருக்கணும்ல. இதை ஏன் சட்டம் போட்டு தடுக்கணும்? அது எப்படி ஒரு குற்றமாகும்? அதாவது ஒரு சாதாரண குடிமக்களுக்கு நீங்க சொல்ற அந்த சுதந்திரம் முழுமையா இருக்கு. ஆனா ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் லட்சக்கணக்கான மக்களோட பிரதிநிதி. அவர் நிலைப்பாட்டை மாத்துனா அதோட விளைவு மொத்த மாநிலத்தையுமே பாதிக்கும். மொத்த மாநிலத்தையுமா? எப்படி? இத நான் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல விளக்குறேன். இப்போ ஒரு மாநிலத்துல எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு கட்சி மெஜாரிட்டியோட அரசாங்கம் அமைக்குதுன்னு வச்சுப்போம். திடீர்னு அந்த ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு 10 எம்எல்ஏக்களை எதிர்கட்சி பல கோடிகள் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. இப்ப என்ன ஆகும்? ஆளுங்கட்சியோட மெஜாரிட்டி குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்கா அரசாங்கம் கவிழ்ந்துரும். மிகச்சரியா சொன்னீங்க. அரசாங்கம் கவிழ்ந்தா மறுபடியும் எலெக்ஷன் வைக்கணும். மக்களோட வரிப்பணம் பல 100 கோடி வீணாகும். இல்லனா அந்த எம்எல்ஏக்களை வாங்கின எதிர்கட்சி ஆட்சியை பிடிக்கும். அப்போ 5 வருஷத்துக்குள்ள அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும் சொல்றீங்க? ஆமாங்க. அப்படி அடிக்கடி அரசாங்கம் மாறினா அங்க ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட், அதாவது நிலையான ஆட்சியே இருக்காது. நிலையான ஆட்சி இல்லனா மக்களுக்கான எந்த ஒரு லாங் டேர்ம் திட்டத்தையும் பண்ண முடியாது. மாநிலம் ரொம்ப பின்தங்கிடும். ஓஹோ, இதனாலதான் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்ற குதிரை பேரத்தை தடுக்கணும்னு நினைச்சாங்களா? எக்ஸாக்ட்லி. குதிரைகளை சந்தையில வாங்குற மாதிரி எம்எல்ஏக்களை வாங்குற அந்த ஊழலை தடுத்து அரசியல்ல ஒரு நிலையான தன்மையை உருவாக்குறது தான் இந்த 10வது அட்டவணையோட முக்கியமான நோக்கம். இப்போ நல்லா புரியுது. அதாவது தனிமனித சுதந்திரம்ங்கிற பேர்ல ஊழலை நாம நியாயப்படுத்தக்கூடாது. சரி, இப்போ இந்த விதிகளுக்குள்ள வருவோம். இந்த சட்டம் ஒருத்தரை எந்தெந்த அடிப்படையில தகுதி நீக்கம் செய்யுது? அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன? இதுல முக்கியமா ஒரு 3 விதிகள் இருக்கு. முதல் விதி ரொம்ப தெளிவானது. கட்சியை விட்டு தானாகவே விலகுதல். தானாகவே விலகுதலா? ஆமா, வாலண்டியரா மெம்பர்ஷிப்பை ரிசைன் பண்றது. ஒரு குறிப்பிட்ட கட்சி சின்னத்துல நின்னு ஜெயிச்ச ஒருத்தர் ஜெயிச்ச பிறகு தானாகவே முன்வந்து அந்த கட்சியை விட்டு விலகுனாலோ இல்ல வேறொரு கட்சியில அதிகாரப்பூர்வமா சேர்ந்தாலோ அவர் உடனே பதவியை இழப்பார். அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இது கேட்கறதுக்கு ரொம்ப டைரக்டா இருக்கு. ஆனா ஒரு அரசியல்வாதி அவ்வளோ நேர்மையா ராஜினாமா கடிதம்லாம் கொடுத்துட்டா வேற கட்சிக்கு போவாரு? அதான் பிரச்சனை.
அவரு லெட்டர்லாம் கொடுக்காம சீக்கிரட்டா வேற கட்சி தலைவர்களை சந்திச்சு வேலை செஞ்சா அப்போ இந்த சட்டம் என்ன பண்ணும்? ரொம்ப அருமையான கேள்வி. இங்கதான் சுப்ரீம் கோர்ட்டோட சில தீர்ப்புகள் இந்த சட்டத்துக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கு. தானாகவே விலகுதல்னா வெறும் ராஜினாமா கடிதம் மட்டும் தரணும்னு அவசியம் இல்ல. ஓ, லெட்டர் தேவையில்லையா? பின்ன எப்படி தகுதி நீக்கம் பண்ணுவாங்க? ஒரு எம்எல்ஏ தன்னோட கட்சி கொள்கைக்கு எதிரா தொடர்ந்து செயல்பட்டாலோ இல்ல எதிர்க்கட்சியோட மேடைகள்ல ஏறி அவங்களுக்கு ஆதரவா பேசினாலோ அதுவே ஒரு வாலண்டியரா கட்சியை விட்டு விலகிட்டு தான் சட்டம் எடுத்துக்கும். அவரோட நடவடிக்கைகளே போதுமானது, பேப்பர்ல எழுதி கொடுக்கணும்னு கட்டாயம் இல்ல. வாவ், நல்ல விளக்கம். அப்படி பார்த்தா யாராலும் அவ்வளோ ஈஸியா தப்பிக்க முடியாது. சரி, அடுத்த விதி என்ன? ஒருவேளை அவர் கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு குழப்பம் பண்ணா என்ன ஆகும்? அங்கதான் ரெண்டாவது, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விதி வருது. அதுதான் கட்சி உத்தரவை மீறுதல். கட்சி உத்தரவா? புரியலையே. அதாவது சட்டமன்றத்திலேயோ இல்ல நாடாளுமன்றத்திலேயோ ஒரு முக்கியமான மசோதா மேல ஓட்டிங் நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ ஒவ்வொரு கட்சியும் தன்னோட எம்எல்ஏகளுக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான கட்டளையை போடும். நாளைக்கு நடக்கிற ஓட்டிங்ல எல்லாரும் கலந்துக்கணும், இந்த மசோதாவுக்கு ஆதரவா தான் ஓட்டு போடணும்னு உத்தரவு போடுவாங்க. ஓ, இதுக்கு பேரு தான் அந்த விப், அதாவது கொறடா உத்தரவா? அதேதான். இந்த கொறடா உத்தரவை ஒரு உறுப்பினர் மீறி ஓட்டு போட்டாலோ இல்ல ஓட்டிங்க புறக்கணிச்சாலோ அடுத்த நொடியே அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி என்றால் அந்த மசோதா உண்மையிலேயே மக்களுக்கு நல்லதா கெட்டதான்னு அந்த எம்எல்ஏ யோசிக்கவே கூடாதா? அது சட்டப்படி பார்த்தா கட்சி தலைமை எந்த பட்டன் அழுத்த சொல்லுதோ அது மட்டும்தான் அவர் அழுத்தணுமா? இது என்னங்க கொடுமை? ஆமா, இதுதான் அந்த சட்டத்தோட மிக முக்கியமான அங்கம். கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதை மீறினா பதவியே போயிடும். இதை பத்தி நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா அப்புறம் விவாதிப்போம். ஏன்னா இதுவே ஒரு பெரிய விவாத பொருள். கண்டிப்பா. இந்த கொறடா உத்தரவு மேட்ரு எனக்குள்ள நிறைய கேள்விகளை கொண்டு வருது. சரி, அதை கொஞ்சம் தள்ளி வைப்போம். மூணாவதா ஒரு விதி இருக்குன்னு நம்ம தரவுகள்ல பார்த்தேன். சுயாட்சை உறுப்பினர்களுக்கானதுன்னு. அது என்ன? எந்த கட்சியும் இல்லாம இண்டிபெண்டா, அதாவது சுயேட்சையா நின்னு ஜெயிச்ச ஒருத்தர் அவரோட பதவிக்காலம் முடியறதுக்குள்ள இடையில ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்தா அவரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இது ஏன் எனக்கு புரியல. சுயேட்சையா ஜெயிச்சவரு அவர் இஷ்டப்படி செயல்படலாம்ல. அவர் எந்த கட்சிக்கு துரோகம் பண்ணலையே. அவரு கட்சிக்கு துரோகம் பண்ணல, ஆனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்றாரு. ஓ, மக்களுக்கு துரோகம் பண்றாரா? எப்படி? ஏன்னா ஒரு தொகுதியில மக்கள் எந்த பெரிய கட்சியும் வேண்டான்னு முடிவு பண்ணித்தான் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் ஜெயிச்ச பிறகு பணத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிக்காகவோ ஒரு ஆளுங்கட்சியில போய் சேர்ந்தா அது மக்கள் கொடுத்த தீர்ப்பையே அவமதிக்கிற மாதிரி ஆணிடும். கரெக்ட். அதனாலதான் சுயேட்சை உறுப்பினர்களுக்கும் இந்த சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன இந்த 3 விதிகளையும் பார்க்கும்போது என்னோட ஃபேவரட் கேம் கிரிக்கெட்ல இருந்து ஒரு எளிய ஒப்பீடு தான் ஞாபகம் வருது. சொல்லுங்க, என்னது? இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு மேட்ச் நடக்கும்போது ரகசியமா மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியை உள்ள போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அம்பையர் அவரை உடனே தகுதி நீக்கம் பண்றாரு. எந்த அணிக்காக ஒப்பந்தம் போட்டீங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் விளையாடணும். இது ரொம்ப நியாயமா தான் படுது. ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரியான ஒப்பீடு இது. அந்த பிளேயர் தனக்கு ஓட்டு போட்ட ரசிகர்களை ஏமாத்தக்கூடாதுங்கிறது தான் இந்த சட்டத்தோட ஒரு தார்மீக கோணம். ஆனா இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாவும் அதே நேரம் முரண்பாடாவும் மாறுது. நீங்க இதுவரைக்கும் சொல்லதை வச்சு பார்த்தா இது தப்பிக்கவே முடியாத ஒரு இரும்பு சட்டம் மாதிரி தெரியுது. கட்சி மாறினா பதவி போகும், கட்சிக்கு எதிரா ஓட்டு போட்ட பதவி போகும், சுயேட்சை கட்சியில சேர்ந்தாலும் பதவி போகும். இவ்ளோ கடுமையான சட்டம் இருக்கும்போது இன்னைக்கு நாம டிவியை போட்டா என்ன பாக்குறோம்? பல மாநிலங்கள்ல அரசாங்கம் கவிழுது, எம்எல்ஏக்களை பஸ்ல ஏத்தி மொபைல் போன்லாம் புடுங்கி எங்கேயோ இருக்கிற ரிசார்ட்டுக்கு கொண்டு போறாங்க. ஆமா, ரிசார்ட் பாலிடிக்ஸ். ஒரே நைட்ல பல பேர் கூண்டோட கட்சி மாறுறாங்க. இதெல்லாம் சட்டம் சும்மா வேடிக்கை பாக்குதா? இந்த இரும்பு சட்டத்துல அப்படி என்னதான் ஓட்ட இருக்கு? நீங்க கேக்குறது இன்னைக்கு அரசியலோட ரொம்ப கசப்பான உண்மை. இந்த ரிசார்ட் அரசியல் வர்றதுக்கு காரணமே இந்த சட்டத்துல வச்சிருக்க ஒரு பெரிய ஓட்ட தான். அதுக்கு பேரு மர்ஜர் ரூல், அதாவது இணைப்பு விதி. இணைப்பு விதியா? அப்படின்னா என்ன? அதாவது சட்டம் கடுமையா இருந்தாலும் அதுல இருந்து தப்பிக்க ஒரு பெரிய கதவை அதே சட்டத்துல வச்சிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ தனியா போய் கட்சி மாறினா ஒரு தகுதி நீக்கம் செய்யப்படுவாருன்னு பார்த்தோம்ல. ஆமா, அது முதல் ரூல். ஆனா ஒரு கட்சியோட மொத்த எம்எல்ஏக்கள்ல 3/2 பங்கு, அதாவது 2/3 மெம்பர்ஸ் ஒரே நேரத்துல மொத்தமா பிரிஞ்சு போய் வேற ஒரு கட்சியோட இணைஞ்சாலோ இல்ல புது கட்சி ஆரம்பிச்சாலோ அது கட்சி தாவல் குற்றத்துக்குள்ள வராது. என்னது?
2/3 பங்கா? கொஞ்சம் இருங்க, எனக்கு தலை சுத்துது. ஒரு எம்எல்ஏ தனியா கட்சி மாறினா தகுதி நீக்கம், ஆனா ஒரு பெரிய கூட்டமா மொத்தமா கட்சி மாறினா அது சட்டப்படி கரெக்ட். ஆமாங்க, அதுக்கு பேரு பல்க் டிஃபெக்ஷன். அது சட்டப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கு. இது எப்படிப்பட்ட நியாயம்? இது எப்படி இருக்குன்னா, நான் தனியா போய் ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சா அது பெரிய தப்பு. ஆனா நானே என் தெருவுல இருக்கிற 100 பேரை கூட்டிக்கிட்டு போய் அதே பேங்க மொத்தமா கொள்ளையடிச்சா அது சட்டப்பூர்வமான பண பரிமாற்றம்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. இது ஒரு அப்பட்டமான லூப் ஹோல்னு தெரியலையா? உங்க கோபம் எனக்கு புரியுது. நீங்க சொன்ன அந்த பேங்க் உதாரணம் 100க்கு 100 உண்மை. ஒருத்தரை விலைக்கு வாங்குறது சிறு திருட்டுன்னா, ஒரு குழுவே விலைக்கு வாங்குறது ஒரு கார்ப்பரேட் ஆக்கிரமிப்பு மாதிரி அரசியல் மாறிடுச்சு. உண்மையாவே இது ரொம்ப மோசம். இப்போ ஒரு கட்சியில 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுல இருந்து ஒரு 20 பேர் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டா அவங்க பதவியும் தப்பிச்சிடும், ஆளுங்க கட்சியும் கவிழ்ந்துடும். அந்த 20 பேரையும் யாரும் ரீச் பண்ண முடியாதபடி அடைச்சு வைக்க தான் அந்த ரிசார்ட்டுகள் யூஸ் ஆகுது. ஓஹோ, அதுக்கு தான் இந்த ரிசார்ட் நாடகமா? ஆமா, இந்த 2/3 ரூல் ஜனநாயகத்தோட அடிப்படையே கேலிக்கூத்தாக்குதுன்னு பல சட்ட வல்லுநர்கள் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாங்க. சரி, இப்படி ஒரு விதிமீறல் நடக்குதுன்னே வச்சுப்போம். ஒரு எம்எல்ஏ கொரோனா உத்தரவை மீறிட்டாரு, இல்ல கட்சி மாறிட்டாரு. அவர் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி யார் முடிவெடுக்கிறது? அந்த அம்பையர் யாரு? கோர்ட்டா இல்ல எலெக்ஷன் கமிஷனா? அங்கதான் அடுத்த பெரிய சிக்கலே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல கோர்ட்டோ எலெக்ஷன் கமிஷனோ நேரடியா தலையிட முடியாது. இதுல இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம், அதாவது ஃபைனல் அத்தாரிட்டி, அந்தந்த அவையோட சபாநாயகர் அல்லது தலைவர்கிட்ட தான் முழுமையா இருக்கு. சபாநாயகரா? ஒரு நிமிஷம், சபாநாயகருங்கிறவரு எப்படியும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா தானே இருப்பாரு? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். அவர்கிட்ட இந்த முழு அதிகாரத்தையும் கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? நான் முதல்ல ஒரு கிரிக்கெட் உதாரணம் சொன்னேன்ல, இப்போ நடக்கிறத பார்த்தா சிஎஸ்கே விளையாடுற ஒரு மேட்ச்க்கு சிஎஸ்கே டீம் ஆளையே அம்பையரா நிக்க வைக்கிற மாதிரி இல்ல இருக்கு. இது எப்படி நடுநிலையா இருக்கும்? நீங்க தொட்டிருக்கிறது இந்த சட்டத்தோட ரொம்ப மோசமான ஒரு பக்கத்தை. நீங்க சொன்ன மாதிரி சபாநாயகர் ஆளுங்கட்சி பின்னணி கொண்டவருங்கிறதால அவரோட முடிவுகள்ல ஒரு மிகப்பெரிய அளவுல அரசியல் செல்வாக்கு நுழைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கும்ல. ஆமா, நம்மகிட்ட இருக்கிற பல டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்தா பல நேரங்கள்ல சபாநாயகர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமா ரொம்ப ஒருதலைபட்சமா செயல்படுறாங்கிறது அப்பட்டமா தெரியுது. எதிர்க்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சிக்கு தாவுனா அவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காம சபாநாயகர்கள் வேடிக்கை பார்க்கறது ஒரு வாடிக்கையாவே மாறிடுச்சு. அது எப்படி? சபாநாயகர் நினைச்சா நடவடிக்கை எடுக்காம எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? சட்டம்னு ஒன்னு இருக்கும்போது அதை செஞ்சுதான் ஆகணும்ல. அங்கதான் அரசியல் அமைப்புல இருக்கிற ஒரு மெல்லிய இடைவெளியை அவங்க யூஸ் பண்றாங்க. ஒரு தகுதி நீக்க மனு சபாநாயகர்கிட்ட கொடுத்தா அவர் அதை இத்தனை நாளுக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும்னு எந்த ஒரு காலக்கெடவும், அதாவது டைம் லிமிட்டும் சட்டத்துல கிடையாது. வாட்? டைம் லிமிட் இல்லையா? கிடையாது. அதனால சபாநாயகர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு மாசக்கணக்குல, சில நேரங்கள்ல வருஷக்கணக்குல எந்த முடிவும் எடுக்காம அப்படியே கிடப்புல போட்டுடுவாங்க. அடப்பாவமே, இப்படி முடிவெடுக்காம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த எம்எல்ஏவோட நிலைமை என்ன ஆகும்? அதுதான் இதுல இருக்கிற தந்திரமே. சபாநாயகர் முடிவெடுக்கிற வரைக்கும் அந்த எம்எல்ஏ அவரோட பதவியில தொடருவாரு. அவர் ஆளுங்கட்சிக்கு தாவிருந்தா அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கூட கிடைக்கலாம். அப்போ தப்பு பண்ணவரு மினிஸ்டராவே இருந்து அதிகாரத்தை என்ஜாய் பண்ணுவாரா? ஆமா, இதுக்கு நடுவுல எதிர்க்கட்சி கோர்ட்டுக்கு போனாலும் சபாநாயகர் முடிவெடுக்கிற வரைக்கும் நாங்க தலையிட முடியாதுன்னு கோர்ட்டும் ஒதுங்கிடும். ஒரு கட்டத்துல அந்த 5 வருஷ பதவி காலமே முடிஞ்சு அடுத்த எலெக்ஷனே வந்துடும். தகுதி நீக்கம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிடும். இது கேக்குறதுக்கே ரொம்ப வேதனையாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. எவ்வளோ கடுமையான சட்டம் இருந்தாலும் அதை செயல்படுத்துற அதிகாரியோட நடுநிலைமைய பொறுத்து தான் அந்த சட்டம் உயிர் போன இருக்கும்னு ரொம்ப தெளிவா புரியுது. கண்டிப்பா. சரி, நாம இப்போ விவாதத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான தத்துவார்த்த பகுதிக்கு வருவோம். அதாவது ஸ்டெபிலிட்டி வர்சஸ் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். இந்த சட்டத்தோட விதிகள், ஓட்டைகள், சபாநாயகரோட ரோல் எல்லாத்தையும் நம்ம அலசிட்டோம். ஆனா ஓவராலா பாக்கும்போது இந்த சட்டம் ஜனநாயகத்துக்கு உண்மையிலே நல்லதா? இது ரொம்ப பெரிய கேள்வி. ஒரு பக்கம் கவர்மெண்டோட நிலைத்தன்மைன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்களை கொறடா உத்தரவு மூலமா கண்ட்ரோல் பண்றீங்க. இது ஒரு முரண்பாடா இல்லையா? நீங்க எக்ஸாக்ட்டா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. அரசியல் அறிஞர்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் விவாதிக்கப்படுற ஒரு பெரிய கேள்வி இதுதான். இந்த சட்டம் கட்சிக்கு ஒரு ராணுவ கட்டுப்பாட்டை கொடுக்குது, ஆட்சிக்கு நிலைத்தன்மையை கொடுக்குதுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. அது தேவைதான். ஓகே, ஆனா அதுக்கான விலை என்ன? அதுக்காக நாம கொடுக்கிற விலை ஒரு மக்கள் பிரதிநிதியோட சிந்தனை சுதந்திரம், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் வோட். அதாவது ஒரு எம்எல்ஏவோட மூளையவே மழுங்கடிச்சிடுதுன்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அரசாங்கம் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏவோட தொகுதி மக்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க வாழ்வாதாரத்தையும் அழிச்சிடும்னு வச்சுப்போம்.
ம் அந்த எம்எல்ஏ தன்னோட மனசாட்சிப்படியோ இல்ல தன்னை நம்பி ஓட்டு போட்ட தொகுதி மக்களோட விருப்பப்படியோ அந்த சட்டத்தை எதிர்க்க நினைக்கிறாரு. ஆனா அவரோட கட்சி என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த சட்டத்துக்கு ஆதரவா தான் ஓட்டு போடணும், இது விப் உத்தரவுன்னு சொல்லுது. இப்போ அவர் என்ன பண்ணுவாரு? அவர் கட்சி உத்தரவை மீறி மக்களுக்காக ஓட்டு போட்டா அடுத்த நிமிஷமே இந்த கட்சி தாவல் தடை சட்டப்படி அவரோட எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை! அதுதான் இதுல இருக்கிற பெரிய சிக்கல். பார்லிமெண்டரி டெமோக்ரஸியோட அடிப்படையே விவாதங்கள் தான். மாற்று கருத்துக்களுக்கு அங்க இடம் இருக்கணும். ஆனா அந்த சட்டம் ஒவ்வொரு எம்எல்ஏவையும் சிந்திக்க தெரியாத ஒரு பட்டன் எடுத்துற ரோபோ மாதிரி மாத்திடுது. ஆமா, கட்சி தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியோ தப்போ எம்எல்ஏக்கள் அப்படியே தலையாட்டி ஆதரிக்கணும். அப்படி பார்த்தா சட்டமன்றத்துல விவாதங்களுக்கே என்ன தேவை இருக்கு? ஒரு கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் மட்டுமே பேசி முடிவெடுத்துட்டு போயிடலாமே. எதற்காக இத்தனை எம்எல்ஏக்கள்? கரெக்ட். இதுதான் ஜனநாயகத்துல இந்த சட்டம் ஏற்படுத்துற ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நீங்க சொல்றத பாக்கும்போது நாம ரெண்டு பெரிய நெருக்கடிகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. அதாவது கட்சி மாறுறது ரொம்ப ஈஸியா இருந்தா குதிரை பேரன் நடக்கும், அடிக்கடி அரசாங்கம் கவிழும், ஸ்டெபிலிட்டியே இருக்காது. ஆமா. அதே சமயம் அதை கட்டுப்படுத்துறோம்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்களுக்கு சொந்த சிந்தனையே இருக்கக்கூடாது, எந்த சுதந்திரமும் இல்லாம விசுவாச குதிரைகளா இருக்கணும்னா மொத்த சிஸ்டமுமே பாதிக்கப்படும். இதத்தான் இங்கிலீஷ்ல டபுள் எட்ஜ்ட் ஸ்வார்ட், அதாவது இருமுனை கத்தின்னு சொல்வாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நியாயமான பேலன்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நிலைத்தன்மை தேவைதான். அதுக்காக ஜனநாயகத்தோட ஆன்மாவான விவாத சுதந்திரத்தை நம்ம பலி கொடுக்க கூடாது. அதனாலதான் இந்த சட்டத்துல ரொம்ப கடுமையான திருத்தங்கள் கொண்டு வரப்படணும்னு சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக இன்னைக்கு நம்ம அலசின இந்த டேட்டா படி நாம ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிற ஒண்ணு இந்திய அரசியலுக்கு கண்டிப்பா தேவைதான். அது இல்லனா அரசியல் ஒரு வியாபார சந்தையா மாறிடும். 100க்கு 100 உண்மை. ஆனா 1985ல கொண்டு வரப்பட்ட இந்த பழைய ஃபார்மேட்ல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. முக்கியமா அந்த 3/2 பங்கு பேர் மொத்தமா கட்சி மாறலான்னு சொல்ற மர்ஜர் ரூல், அப்புறம் எந்த டைம் லிமிட்டும் இல்லாம முடிவுகளை தள்ளி போடுற சபாநாயகரோட அதிகாரம், இதுல உடனே சீர்திருத்தங்கள் வரணும். இல்லனா இந்த சட்டம் அரசியல்வாதிகள் தங்களை காப்பாத்திக்கிற ஒரு கவசமா தான் இருக்கும். கண்டிப்பா எந்த ஒரு சட்டமும் மாறாத கல்வெட்டு கிடையாது. காலத்துக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் ஏத்த மாதிரி அது தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கணும். அப்போதான் அது மக்களோட நம்பிக்கையை காப்பாத்தும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த ஆழமான டீப் டைவ் விவாதத்தோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். சட்டத்தோட விதிகள், ஓட்டைகள்னு பல விஷயங்களை நம்ம பேசிட்டோம். ஆனா இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புது சிந்தனையை கொடுக்க நான் விரும்புறேன். நாம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின அந்த எம்எல்ஏகளின் சிந்தனை சுதந்திரம் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்த முறை நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் ஒரு எம்எல்ஏவுக்கு ஓட்டு போடும்போது இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. நாம உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோமா, இல்ல அவரை ஆபரேட் பண்ற கட்சியோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறோமான்னு? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ தன்னோட தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட தன் கட்சியோட கொறடா என்ன உத்தரவு போடுறாருன்னு பார்த்து தான் ஓட்டு போடணும்னா, ஒரு மாநிலத்துல இருக்கிற 234 எம்எல்ஏக்களையும் மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆமா, அந்த 234 பேரோட ரிமோட் கண்ட்ரோலும் வெறும் 3-4 கட்சி தலைவர்கள் கையில தான் இருக்கு. அதேதான். அப்போ நாம தனிநபர்களுக்கு ஓட்டு போடுறோமா, இல்ல வெறும் கட்சி சின்னங்களுக்கு ஓட்டு போடுறோமா? இந்த கேள்வி உங்களை தொடர்ந்து சிந்திக்க வைக்கும்னு நான் நம்புறேன். ஜனநாயகத்தோட உண்மையான அதிகாரம் யாருடைய கையில இருக்கணுங்கிற தேடல் உங்களை இன்னும் பல விஷயங்களை ஆராய தூண்டட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட இன்னும் பல ஆழமான தரவுகளோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இந்த தகவல்களை சுற்றியுள்ள அரசியலை கூர்ந்து கவனிங்க. நன்றி. மிக்க நன்றி. தொடர்ந்து சிந்தியுங்கள்.